Hi friends, welcome to ROJAS COOKING. இன்னைக்கு நம்ம சேனல்ல 5 minutes cooking challenge தான் பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு இந்த சேலஞ்ச் கொடுத்தது ஆனந்தி ஹோம் அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கிற ஆனந்தி சிஸ்டர் அவங்க தான் கொடுத்தாங்க. அதுக்கு அப்புறமா லவ்லி மை லைஃப் அப்படிங்கிற சேனல் வச்சிருக்கிற ராஜா சிஸ்டர் அவங்களும் என்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே கேட்டாங்க. பட் என்னால் அந்த டைமில் எதுவும் சொல்ல முடியலை. இப்போ தான் டைம் கிடச்சனால நான் இப்போ செஞ்சுருக்கேன். இவங்க ரெண்டு பேரோட சேனலையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. ஆனந்தி சிஸ்டர் வந்து டெய்லி ஆஃப்டர்நூன் 3 o'clock வந்து லைவ் வருவாங்க. அதே மாதிரி ராஜா சிஸ்டர் லவ்லி மை லைஃப் ராஜா சிஸ்டர் ஈவினிங் 5:30 லைவ் வருவாங்க. போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்கட் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 10 to 15 மேரிகோல்டு பிஸ்கட் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பால் பவுடர், இது ஆப்ஷனல் தான். அப்புறம் 2 ஏலக்காய், கொஞ்சம் பால், சுகர், இவ்வளோ தான். இப்போ இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட் வந்து நான் எடுத்து வச்சிருந்த பிஸ்கட் எல்லாத்தையும் சேர்த்துருந்தேன். அது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து இன்றைக்கி நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து நார்மல் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் போல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் ஒரு கையில் மொபைல் வச்சுருக்கிறதால என்னால் அந்த கிரைண்ட் பண்ணும்போது காட்ட முடியல, சாரி. இப்போ நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது கூட நம்ம வந்து லைட்டாக சூடான பால் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா பசைஞ்சு எடுக்கணும். சப்பாத்தி மாவுக்கு பசைஞ்சோம்னா அந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ நல்லா உருட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து உருட்டி பார்க்கும்போது அது வந்து சரியாக வந்துடும். இப்போ எனக்கு வந்து பால் வந்து நான் வந்து 1 டம்ளர் சின்ன டம்ளர் தான் எடுத்தேன். ஆனால் 1/4 டம்ளர் கொஞ்சம் அதிகமாக தான் தேவைப்படுச்சு, ரொம்ப தேவைப்படாது. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நான் உருட்டினதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி நம்ம அதில் வந்து ஏதாவது நட்ஸ் ஏதாவது வச்சுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உடனே நட்ஸ் இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இது செய்கிறது வந்து ஒரு 3 நிமிஷம் தான். அவங்ககிட்ட எல்லா பொருளையும் இருந்தால் இது வந்து செய்கிறதுக்கு 3 நிமிஷம் சரியாக இருக்கும், ரொம்ப நேரமே ஆகாது. நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி பால் இல்லை நெய் ஊற்றி நல்லா பசஞ்சு உருட்டி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக்கு, உடனே செஞ்சு முடிச்சிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் இது. அடுத்தால நம்ம பிஸ்கட் பால்ஸ் அல்லது பிஸ்கட் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இதுக்கும் நான் அதே மாதிரி 10 to 15 பிஸ்கட் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 ஸ்பூன் பால் பவுடர், 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர், சுகர், இவ்வளோ தான். அப்புறம் பால். இதை வந்து நான் அதே மிக்சர் ஜாரில் பிஸ்கட் அவ்வளோத்தையும் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தா அந்த பால் பவுடரையும் கொக்கோ பவுட்ரு இதையும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நீங்கள் இதுவும் சுகர் மட்டும் சேர்த்தே பண்ணலாம். கொக்கோ பவுட்ரு சேர்த்தா அது வந்து டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் அதே மாதிரி சூடான பால் சேர்த்து நம்ம நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இதில் வந்து நான் வந்து நட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் பாதாமும் முந்திரியும் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்து நிலக்கடலை இருந்துச்சுனாக்கி அதை கூட நீங்கள் வறுத்து சின்ன சின்னதாக ஆக்கி அதை நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பசிச்சதுக்கு அப்புறமா நான் இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பசிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து இருக்கிறது இது எல்லாம் சேர்க்கணும்னு இல்லை, உங்ககிட்ட எது இருக்குதோ அதை மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தாக்கி நம்மளுக்கு வந்து பிஸ்கட்டு, சுகர், இது ரெண்டும் தான். அதுக்கப்புறமா நம்ம பசைஞ்சு எடுக்கிறதுக்கு பால், அப்படி இல்லைனாக்கி நெய் கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா பசைஞ்சு எடுத்தாச்சு. இனி இதில் இருந்து சின்ன சின்னதாக எடுத்து நம்ம பால் மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம்.
இது வந்து நம்ம இப்படி இதை விட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னாக்கி டைரி மில்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி இந்த பால்ஸ் எடுத்து அதில் டிப் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 ஸ்நாக் முடிஞ்சாச்சு. நான் வந்து இந்த சேலஞ்சை யாருக்கு கொடுக்குறேன்னா, நான் இதை வந்து ஓப்பன் சேலஞ்சாக கொடுக்குறேன். யாருக்கு வேணுமோ நீங்கள் இதை செஞ்சு போடலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.